வணக்கம். இன்னைக்கு எத பத்தி பேச போறேன்னா, போன வீடியோட தொடர்ச்சி தான் இப்ப பேசப் போறேன். போன வீடியோல ஒரு சம்பவம் நடந்தது. அத பத்தி பேசினோம். இதுல யார் காரணமாக இருக்கக்கூடும்? அவங்களா? இவங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். இன்னுமே இந்த சம்பவம் குறித்து எந்த ஒரு தீர்க்கமான முடிவும் வெளியாகல. எந்த தீர்ப்பும் இன்னும் குடுக்கப்படல. ஒரு 4, 5 நாள் ஆயிடுச்சு. சரி, ஓகே. எப்போ நம்மளுக்கு தீர்ப்பு வருது அப்படிங்கிறத பார்ப்போம். கரூர் சம்பவம் இருக்கு இல்லையா? அத பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். யார் குற்றவாளி அப்படிங்கிறத இன்னுமே யாருமே தெளிவுபடுத்தவே இல்ல. இதுல யார குற்றம் சொல்றது அப்படிங்கிறதே இன்னும் தெளிவாகல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, ஆ இது எதேச்சையாக நடந்த ஒரு சம்பவமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கணிப்புமே. ஏன்னா திட்டமிட்டு பண்ணியிருக்காங்க, திட்டமிட்டு செஞ்சிருக்காங்க அப்படின்ற அளவுக்கு எதுவும் இதுல நடக்கல. நெறைய வீடியோஸ் வெளியாகுது இல்லையா? சோ அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே அதுல தெரிஞ்சிருக்கும். ஆ திட்டமிட்டு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அதுக்கு யார் உள்ள வந்தாங்க? எப்படி பண்றாங்க? எல்லாருமே வீடியோல சிக்கியிருப்பாங்க. ஏன்னா, நெறைய வீடியோஸ் எடுத்திருக்காங்க இதுல. தொண்டர்களே நெறைய வீடியோஸ் எடுத்திருக்காங்க. அது போக நம்ம சமூக வலைதளங்கள்ல வீடியோஸ் போடக்கூடியவங்க நெறைய வீடியோஸ் எடுத்திருக்காங்க. அதை தாண்டி பத்திரிகை ஊடகத்துறை அந்த ஊடகத்துறையை சேர்ந்தவர்கள்லாம் நெறைய வீடியோஸ் எடுத்திருக்காங்க. சோ இந்த எந்த வீடியோலயுமே சிக்காம உள்ள இவ்ளோ வேலையும் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? சரி, இந்த கூட்ட நெரிசல் எதற்காக ஏற்பட்டது அப்படிங்கிறத அங்க இருக்கிறவங்க, அங்க இருந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் விளக்கமாவே சொல்லியிருக்காங்க. ஓவரால் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, ஒரு ஜெனரேட்டர் ரூம்குள்ள கூட்டம் எல்லை மீறி போகும்போது, அங்க எந்த அசம்பாவிதமும் ஆகிரக்கூடாது அப்படின்னு தான் அந்த ஜெனரேட்டர் எங்கெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கோ, அங்க மட்டும் லைட்லாம் ஆஃப் பண்ணி அந்த ஜெனரேட்டர ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஜெனரேட்டர் ஆஃப் பண்ணும்போது, அந்த ஏரியால மட்டும் நம்மளுக்கு பவர் கட் ஆன மாரி இருக்கும். இது ஓவரால் ஃபுல்லா பவர் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா தான் இத நம்ம சதி வேலை அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு ஏரியால அதுவும் மக்கள் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் அத பவர் கட் பண்ணியிருக்காங்க. மேபி யாருக்கும் அந்த பவர்னால ஷாக் அடிச்சு எதுவும் ஆயிடக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால பண்ணியிருக்கலாம். அதுவுமே அனௌன்ஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அந்த அனௌன்ஸ் பண்ற வீடியோஸ்லாம் வந்துச்சு. உள்ள வராதீங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. ஆனா அவங்களால உள்ள வராம இருக்க முடியல. மக்களையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவ்ளோ கூட்டம். எங்கடா போய் மூச்சு விடுவோம்? மூச்சு விட முடியாத அளவுக்கு போட்டு நசுக்கும்போது, ஒரு தட்டி போட்டு வச்சிருக்காங்க. அதுக்குள்ள கொஞ்சம் இடம் இருக்கு. போனா நம்மளால மூச்சு விட முடியும் அப்படிங்கிறப்போ உள்ள போகத்தான் செய்வாங்க. சோ அது நம்ம மக்களை குறை சொல்ல முடியாது. இது எதார்த்தமாக நடந்த ஒரு விஷயம். அதுக்கு மேல தள்ளுமுள்ளு நடந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது தாவேகா தரப்புலயும் இதற்கு காரணமாக அமைஞ்சிருக்கிறாள். ஏன்னா நீ அங்கேயே வண்டியை நிறுத்திரு, நிறைய கூட்டம் இருக்கு, உள்ள போனா நெரிசல் ஏற்படும் தான் போலீஸ் ஃபர்ஸ்டே எச்சரிச்சிருக்காங்க. இல்ல, நாங்க அங்கதான் போய் நின்னு பேசணும்னு சொன்னது தாவேகா சைட்ல இருந்து தான். அதுல தாவேகா சைட்லயே சதி பண்றவங்க இருக்காங்களா அப்படிங்கறத கட்சியில இருந்து அவங்க தான் கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்களோ அதான் போலீஸ் பண்ணிருக்காங்க. சோ போலீஸ் நம்ம சொல்ல முடியாது. ஏற்கனவே நிக்க முடியாம நெருக்கி நெருக்கி ஒரு கூட்டம் நின்னுட்டு இருக்கு. அதுக்குள்ள அவ்வளோ பெரிய வெஹிக்கிளை நீங்க கொண்டு நிறுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பா தள்ளுமுள்ளு ஏற்படத்தான் செய்யும். அதை தாண்டி அந்த வெஹிக்கிளை உள்ள கூட்டு வர்றதுக்கு, கூட்டத்தை விலக்குறதுக்கு போலீஸ் தடியடி பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோலயே என்ன தெரியுமா, ஒரு கார் போகணும், அது போகிறதுக்கு வழி ஏற்படுத்தணும், அதுக்காக தான் தடியடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. தாவேகா சைட்ல இருந்து இந்த இறந்து போனவர்களுக்கும் சரி, பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சரி, சரியான ஒரு ஆதரவு குடுத்தாங்களா அப்படின்னு கேட்டா, அது இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஆதரவுனா என்னது? இப்ப இறந்து போனவங்களுக்கு நான் இவ்வளவு பணம் குடுத்துடுறேன், பாதிக்கப்பட்டவங்களுக்கு இவ்வளவு பணம் குடுத்துடுறேன். பணம் குடுக்கறது பெரிய விஷயம் இல்ல. நீங்க களத்துல நிக்கணும். அந்த இடத்துல நான் நிக்கிறேன் அப்படின்னு நிக்கணும். ஏன் அப்படின்னா, அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நிறைய பேர் தாவேகாவை சேர்ந்தவர்கள் என்ன ஹேஷ்டேக் போட்டாங்க அப்படின்னா, வி ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. நாங்க விஜய் கூட நாங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. விஜய் கூட நீங்க நிக்கிறது சரி, விஜய் உங்க கூட நிக்கிறாரா? அதுதான் இங்க பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதாவது ஒரு அன்னைக்கே ஏதோ அவசரமா கிளம்பி போயிட்டாரு. அன்னைக்கே போயிருக்க கூடாதுதான். ஒரு தலைவனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் அன்னைக்கே அவ்வளவு ஹரிபரியா நீ கிளம்பி சென்னைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? போலீஸ் எங்களை கட்டாயப்படுத்தினாங்க. அது ஊர்லயே இருக்கக்கூடாதுன்னு கட்டாயப்படுத்தினாங்களா? இல்ல நீங்க சென்னைக்கு போயிடணும்னு கட்டாயப்படுத்தினாங்களா? இல்ல நீங்க பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க கூடாதுன்னு கட்டாயப்படுத்தினாங்களா? என்ன கட்டாயப்படுத்தினாங்க? அங்க நாங்க இருந்தா கலவரம் பெருசாயிரும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இருந்தா கலவரம் பெருசாயிரும் அப்படிங்கிற விஷயத்த கலவரம் கிடையாது அங்க. அங்க ஏற்பட்டது ஒரு கூட்ட நெரிசல், அவ்வளவுதான். யாரும் அங்க கலவரத்தை உண்டு பண்ணல. இன்னை வரைக்குமே அங்க கலவரம் நடக்கல. நடிகரை பாக்குறதுக்காக வராங்க, அங்க ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அதோட. ஆனா அதுல பாதிக்கப்பட்டவங்கன்னு இருக்காங்க இல்லையா? சோ அவங்கள நீங்க போய் பார்க்கணும்னா நீங்க அங்கேயே இருந்திருக்கலாம். நீங்க அங்க தங்கவே கூடாது அப்படின்னு யாருமே சொல்லல.
அப்படி யாருமே சொல்லியிருக்க வாய்ப்பு இல்ல. நீங்க ஸ்பாட்டுக்கு வந்தா மேபி கலவரம் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அவர் அங்கேயே தங்கி இருந்து ஒரு 2 நாள் கழிச்சு கூட பாதிக்கப்பட்டவங்களை போய் பார்த்து, ஏன்னா அவங்க எதிர்பார்ப்பாங்க இல்லையா, எல்லாருமே வந்து விஜய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், அவரோட ஸ்பீச் கேட்கணும் அப்படின்னு எல்லாம் யாரும் வரல. நிறைய பேர் வந்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நான் விஜய் பார்க்கறதுக்கு தான் வந்தேன், நேர்ல பார்க்கறதுக்கு வந்தேன். அதாவது ஒரு ஒரு சினிமா ஸ்டார் மேல இருக்கக்கூடிய ஒரு மோகம், அவ்வளவுதான். இதை தாண்டி வந்து வேற எந்த விஷயமே கிடையாது. சோ அதுக்காக வந்து உயிரை விட்டவர்கள் தான் பலர். அப்போ உங்களை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்காங்க, உங்களை பார்க்க வந்து இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்க நேர்ல போய் பார்த்து ஆறுதல் சொல்றது தானே வந்து ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவனுக்கு அழகாக இருக்க முடியும். அப்படி இல்லாம 2, 3 நாள் வந்து இவர் எங்க போனாரு அப்படின்னே தெரியல. ஊடகங்கள்லாம் வந்து தேடுறாங்க. நான்லாம் வந்துட்டு நியூஸ் சேனல வச்சு வச்சு பார்த்துட்டு இருந்தேன். எப்பயாவது அப்டேட் வரும், அப்டேட் வரும், அப்டேட் வரும். எப்போ வந்து வரப்போறாங்க, எப்ப பார்க்க போறாங்க, என்ன பேச போறாங்க, என்ன பதில் சொல்ல போறாங்க, யார் மேல பழி போட போறாங்க, இது எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது 3 நாள் கழிச்சு நிதானமா ஒரு வீடியோ வெளியிடுறாரு. இது வந்து முறையே கிடையாது. இது முறையே கிடையாது. ஒரு கட்சியை நடத்தணும், ஒரு இடத்துக்கு வந்து நீங்க முதல்வர் ஆகணும் அப்படிங்கிற எய்ம்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் பண்ணக்கூடிய விஷயமே கிடையாது இது. நீங்க வீடியோ வெளியிடுறது வந்து ரொம்ப வந்து ஒரு எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்ல, நான் எங்கேயோ இருக்கேன், ஆனாலும் இவங்களுக்காக ஒரு வீடியோ வெளியிடுறேன் அப்படி இருக்கிறவங்க வேணா வீடியோ வெளியிடலாமே தவிர, நீங்க தான் இங்க முதன்மையா இருக்கிறீங்க, அந்த கட்சியிலேயே நீங்க தான் நடத்திட்டு வரீங்க, அந்த கட்சி நீங்க நடத்திட்டு வரும்பொழுது உங்களுக்காக வந்த கூட்டம் தான் இங்க பலியாயிருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு 3 நாள் கழிச்சு யாரோ ஒருத்தர் மாதிரி ஒரு வீடியோ வெளியிடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு தலைவன் செய்யற ஒரு செயல் கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்வேன். சம்பவம் நடந்துச்சு, ஓகே, ஏதோ நடக்கக்கூடாதது நடந்துருச்சு, அதுதாங்க ஹைலைட். அந்த ஸ்பீச்ல அவர் சொன்னது அதுதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற மாநாட்டுல மத்தவங்களை கலாய்ச்சி பேசும்போது அதே வார்த்தையை தான் சொல்றாரு. என்ன நடந்தாலும் நீங்க என்ன சொல்றீங்க, நடக்க கூடாதது நடந்துருச்சு, சாரிமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. அந்த மாதிரி வந்து பேசியிருக்காரு ஏற்கனவே. ஆனா இவரே இப்ப அதைத்தான் சொல்றாரு, நடக்க கூடாதது நடந்துருச்சு. அப்ப இவர் என்ன அப்படின்னா, இவர் என்னெல்லாம் கிண்டல் பண்ணி பேசுறாரோ அதெல்லாம் இவரே பண்றாரு. அது வந்து ஒண்ணு சிங் பண்ணி வந்து வந்துகிட்டே இருக்கு. முந்தின மாநாட்டுல அவர் என்ன பேசுறாரோ அடுத்த மாநாட்டுல அவரே அதே வந்து அவர் பண்ற மாதிரி ஆயிடுது. சோ அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இவருக்கு நடந்துட்டு இருக்கு. அது என்ன ஒரு சிங்கு அப்படின்னு தான் தெரிய மாட்டேங்குது. அதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ரசிகர்கள் சைடுல இருந்து, தொண்டர்கள்னு சொல்லவே முடியாது, முழுக்க முழுக்க எல்லாரும் ரசிகர்களாகத்தான் இருக்கிறாங்க. இன்னும் வந்து அரசியல் அப்படிங்கிற ஒரு சர்க்கிள்குள்ள யாருமே வரல. அந்த கட்சியோட தலைவர்ல இருந்து கடைசி தொண்டன் வரைக்கும் யாருமே இந்த அரசியல் அப்படிங்கிற அந்த சர்க்கிள்குள்ள இன்னுமே வரவே இல்லை. அந்த சர்க்கிள்குள்ள வந்தாதானே உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து இன்னும் இந்த சினிமா சர்க்கிள்லயே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. அதுல இருந்து வெளியில வந்து அரசியல் அப்படிங்கிற சர்க்கிள்குள்ள வரணும். வந்தாதான் வந்து அரசியல் பண்ண முடியுமே தவிர, சினிமா மாதிரி நீங்க அரசியல பேசுவீங்க வைப்பீங்க அப்படின்னா வந்துட்டு வேலைக்கே ஆகாது. இதுல வந்து என்ன அப்படின்னா, முதல்வரை வம்பு இழுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல நிறைய இது வரைக்கும் மாநாட்டுல பேசியிருக்காரு. அதெல்லாம் வந்து ஒரு பொதுக்கூட்டத்துல பிரச்சாரத்துல ஒருத்தர் குறை சொல்லிக்கிற விஷயங்கள்லாம் நிறைய அரசியல்ல நடக்கும். சரி, நீ இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்க, அவங்க ஏற்கனவே வந்து சின்ன வயசுல இருந்தே அரசியல்ல இருக்காங்க, இப்ப முதல்வரா இருக்காங்க, நிறைய விஷயங்களை தாண்டி வந்திருக்காங்க, சும்மா கிடையாது. நீங்க வந்து முதல்வரை வந்து நீங்க 1000 குறை சொல்லலாம். ஏன் நானே வந்து என்னுடைய வீடியோஸ்ல நிறைய வந்து டிஎம்கே வந்து விமர்சனம் பண்ணிருக்கேன். இருந்தா கூட அவர்கள் வந்து நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்காங்க. 50% பேடா இருக்கிறாங்கன்னா 50% வந்து குட்டா இருக்கிறாங்க, அவ்வளவுதான். நீங்க 2மே வந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப கெட்டவங்க அப்படின்னு சொல்ல முடியாது, 2ம் கலந்துதான் இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது சின்ன வயசுல இருந்தே அரசியல் களத்துக்குள்ள இருந்து வளர்ந்து வந்து தன்னுடைய 60 வயதை தாண்டினதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து முதல்வர் அப்படிங்கிற ஒரு சீட்ல உட்கார்றாரு. சோ நிறைய ஒரு கட்டத்திலயும் அவர் சந்திச்சிருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து ஏராளமா வந்து சந்திச்சிருக்காரு. சோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை வந்து நீங்க தாராளமா வந்துட்டு நான் வந்து கிண்டல் பண்ணுவேன், இப்பதான் வந்திருக்கீங்க அரசியலுக்கு, வந்த உடனே நான் அவர் வந்து வம்பளிப்பேன், கிண்டல் பண்ணுவேன் அப்படிங்கறதுலாம் ரொம்ப சைல்டிஷா இருந்தது. அதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்ப அவர் வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோல வந்துட்டு சிஎம் சார், நீங்க வந்து பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்குங்க, அவங்கள வந்து அவங்கள விட்டுருங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இது வந்து இந்த ஒரு லைன் வந்து என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரையுமே கலவரம் பண்ண தூண்டக்கூடிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, நீங்க என்ன பழி வாங்குங்க அப்படின்னு சொல்றீங்க, பழி வாங்குறதுக்கு நீங்க இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கீங்க? இந்த விஷயம் நான் பண்ணிருக்கேன்பா அதனால பழி வாங்குறாங்க, இந்த விஷயம் அவங்களுக்கு எதிராக நான் போராடி இருக்கேன் அதனால பழி வாங்குறாங்க, இந்த விஷயம் அவங்க செஞ்சது தப்புன்னு நான் வந்து மக்களுக்காக இறங்கி ரோட்ல இறங்கி போராடினேன் அதனால என்ன பழி வாங்குறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி பெருசா நீங்க எதுவுமே பண்ணலையே. நீங்க பேச்சுதான் பேசிட்டு இருக்கீங்களே தவிர, கட்சி ஆரம்பிச்சு இவ்வளவு நாள்ல மக்களுக்காக போராடுறேன் அப்படின்னு சொல்லி களத்துல இறங்கி நின்னு போராடி அடி வாங்கி அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நீங்க இது வரைக்குமே பண்ணல. அப்படி இருக்கும்போது உங்களை பழி வாங்குறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. அந்த வார்த்தை வந்து மிகவும் தவறான வார்த்தை. பழி வாங்குறீங்க அப்படிங்கிற வார்த்தை வந்து மிகவும் தவறான வார்த்தை. அதை ஏன் அவர் சொல்றாரு அப்படின்னா, ரசிகர்கள் இடையில் வெறுப்புணர்ச்சியை தூண்டுவதற்காக மட்டுமே அந்த வார்த்தையை வந்து அவர் சொல்லியிருக்காரு.
நம்மளுடைய முதலமைச்சர் மேல அவர் கட்சியில இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வெறுப்புணர்ச்சியே தூண்டணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை தான். என்ன வேணா என்ன வந்து பழி வாங்குறீங்க அப்படிங்கிற வார்த்தை சொல்லியிருக்காங்களே, என்ன பழி வாங்கிக்கோங்க, நான் வந்து வீட்டுல இருப்பேன் இல்ல ஆபீஸ்ல இருப்பேன், வந்து பழி வாங்கிக்கோங்க. ஏன் முதல்வருக்கு வேற வேலை இல்லையா? இவர் வந்து வீட்டுல இருப்பாரு, ஆபீஸ்ல இருப்பான், தேடி தேடி போய் பழி வாங்குறதுதான் முதல்வருக்கு வேலை, வேற எந்த வேலையும் இல்ல அவருக்கு. அந்த மாதிரிதான் பேசி வச்சிருக்காரு. ஒரு இடத்துலயாவது இதற்கு நான் தார்மீக பொறுப்பேற்கிறேன், இல்ல நான் பொறுப்பேத்துக்கிறேன், இல்ல வந்துட்டு அத்தனை பேருக்கும் வந்து நான் இரங்கலை வந்து தெரிவிச்சுக்கிறேனோ, இல்ல அத்தனை பேர் குடும்பத்துக்கும் நான் இந்த மாதிரி ஹெல்ப் பண்றேன், இந்த மாதிரி செய்ய போறேன், எல்லாருக்கும் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே பேசல. நான் இருக்கேன் உங்களுக்கு, வாங்க நான் வந்து உனக்கு வந்து செய்யறேன், என்னால இறந்து போன உயிரை நான் மீட்டுட்டு வர முடியாது, ஆனா உங்க குடும்பத்துக்கு இதை என்னால செய்ய முடியும், நான் வந்து செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லலாம் இல்லையா? சோ அது சொல்லலையே. இது வந்து ஓவரா என்ன சொல்றாங்கன்னா, வாங்க நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கா வந்து அரசியல் பண்ணணும் அப்படின்றாரு. அந்த நான் உனக்கு செய்யறேன் அப்படிங்கிற வார்த்தையே அங்க வரல. அதுக்கு பதிலா நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னும் ஸ்ட்ராங்கா அரசியல் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது எனக்கே ரொம்ப கேள்விக்குறியா இருக்குது. இவர் தான் வந்து அந்த கட்சிக்கு தலைவரா இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஸ்ட்ராங்கா அரசியல் செய்வோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பேரு என்னன்னே தெரியல. இது வரைக்கும் நீங்க செஞ்சதே பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. இதை தாண்டி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வரைக்கும் நிறைய இடத்துல நான் மாநாடு நடத்திருக்கேன், எங்கேயுமே நடக்காதது கரூர்ல மட்டும் எப்படி நடந்தது அப்படின்னு கேக்குறாரு. தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? உங்களுடைய மாநாட்டுல இருக்கக்கூடிய நியூஸ் எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியாதா? உங்க மாநாட்டுல இது வரைக்கும் எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த மாநாடுல வந்துட்டு ஒரு இடத்துல 5 பேர், ஒரு இடத்துல 2 பேர் இதே காரணத்தினால இறந்து போயிருக்காங்க. சரிங்களா? அவங்க மாநாடுக்கு வந்தவங்க தான் அங்க வந்து ஏற்பட்டக்கூடிய அந்த தண்ணி இல்லாம, சாப்பாடு இல்லாம மயக்கடிச்சு விழுந்து இறந்து போய் கூட்ட நெரிசல்ல சிக்கி இதுக்கெல்லாம் வந்து பலியானவங்க ஒரு 7 பேர் இருக்காங்க இதுக்கு முன்னாடியே. அதை தாண்டி அவருடைய மாநாட்டுக்கு போய் மயங்கி விழுந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனவங்களே 500 பேருக்கு மேல இருக்காங்க. அந்த லிஸ்டே வந்து பெருசா போய்கிட்டு இருக்கு. இவர் வந்து சொல்றாரு, இது வரைக்கும் இது நடக்கவே இல்லை, கரூர்ல மட்டும் எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாரு. ஒருவேளை அவருக்கு வந்து கூட்டத்துல நடக்கிறது என்னன்னே தெரியாம இருக்குன்னு நினைக்கிறேன் நான். எனக்கு தெரிஞ்சு அப்படிதான். அவர் கூட்டத்துல என்ன நடக்குது அப்படிங்கறதே அவருக்கு தெரியல. இதுவே நடக்கவே இல்லையா, எதுவுமே நடக்கவே இல்லையா அப்படின்றாரு. ஒருவேளை வந்து கரூர்ல இருந்து அவர் கிளம்பி போகும்போது கூட அவருக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா இது வரைக்கும் இந்த டேட்டா பேஸே அவருக்கு தெரியல. அப்போ அப்படி இருக்கும்போது அன்னைக்கு நடந்தது எப்படி அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா? இதுக்கு முன்னாடி 5 பேர் சாகும் போது கூட ஒரு ட்வீட் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு செயலாளரை கேட்கும் போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஒரு 5 பேர் தானே இறந்திருக்காங்க, இதுக்கெல்லாம் ட்வீட் போட முடியாது, ஒரு 40-50 பேர்னா நம்ம ட்வீட் போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடைசியில அதுவும் நடந்துருச்சு. 40 பேர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு ட்வீட் போட்டு விட்டுறாரு. இது வந்து என்ன மாதிரியான ஒரு அரசியல் அப்படிங்கிறது தெரியல. ஆனா இது நடந்ததுல ஒரு விஷயம் வெளியில வந்தது, இவருக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க, யார் கூட எல்லாம் இவர் வந்து கூட்டணி வச்சுக்க போறாரு அப்படிங்கிறது ஒரு தெளிவா இருக்கு. அதாவது டிஎம்கே சைடு இவர் இல்ல, ஆனா ஏடிஎம்கே சைடு இவர் இருக்காரு அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. ஏடிஎம்கே மட்டும் இல்ல, பாஜகவும் இவருக்கு சப்போர்ட் பண்ணுது, ஏடிஎம்கேவும் இவருக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்போ என்ன அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவரு ஏடிஎம்கேவுக்கும் பாஜகவுக்கும் தான் சப்போர்ட் பண்றாரு, அவங்களாலதான் இவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். எல்லா கட்சிக்காரங்களுமே போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க பாதிக்கப்பட்டவங்களை. இவர் இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. நான் 3 நாள் கழிச்சு வீடியோ வெளியிட்டாரு. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி கூட போயிட்டு நான் வந்து நியூஸ் சேனல்ல பாத்துட்டு வந்தேன். ஒருவேளை வந்து விஜய் வெளியில வந்திருப்பாரோ, வந்து மக்களை சந்திச்சிருப்பாரோ அப்படின்ற அப்டேட் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு பாத்துட்டு வந்தேன். நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் வந்து அவர் வந்து போய் சந்திக்கல. இப்போ வரைக்கும் சந்திக்கல. இனிமேல் சந்திப்பாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். கட்சி அலுவலகம்னு ஒரு இடம் வச்சிருக்கீங்கல்ல, அங்க வந்து ஒரு இரங்கல் கூட்டம் 40 பேர் போட்டோ உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த போட்டோ வச்சு ஒரு மாலை போட்டிருக்கலாம், இல்ல வந்து 40 பேர் போட்டோவையும் வச்சு ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றிருக்கலாம். நான் உங்க கட்சி ஆபீஸ்லயே ஒரு இரங்கல் கூட்டம் சின்னதா நடத்திருக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து நீங்க போலீஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. இதுக்கெல்லாம் எதுக்குமே நீ பர்மிஷன் வாங்கணும்னு அவசியமே கிடையாது இல்லையா? சோ அதெல்லாம் நீங்க பண்ணிருக்கலாமே, அதெல்லாம் நீங்க பண்ணலையே. இன்னும் சொல்ல போனா அவர் வெளியிட்ட வீடியோல வந்து அவர் மனசார வருத்தப்படுறாருன்ற ஒரு இதுவே இல்ல. அவர் சினிமால பேசுற மாதிரி அப்படியே டைலாக் பேசுறாரு, அவ்வளவுதான். களத்துல வந்து நிக்கணும். இது வரைக்கும் நீங்க எந்த போராட்டத்திலயும் களத்துல வந்து நிக்கல. உங்களுக்காக உயிரை விட்டவர்கள் அவங்களுக்காகவாவது வந்து நின்றுக்கணும்ல, அது கூட நிக்க மாட்டேன் அப்படின்னா வந்து மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இவர் வந்து தலைவனா இருக்கிறதுக்கு சரியானவர் தானா அப்படிங்கறத வந்து யோசிக்கணும். அதாவது இறந்தவர்கள் வீட்டுல இருக்கிறவங்க ஒரு ஹேஷ்டேக், நாங்க வந்து விஜய் கூட நிக்கிறோம் அப்படிங்கிற ஹேஷ்டேக் அவங்க போடுவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா ரொம்ப பரிதாபமான நிலையெல்லாம் நிறைய பார்த்தோம் அதுல. சோ அதெல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. எனக்கு யாரெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தீங்க, அந்த கட்சிகளுக்கு எல்லாம் நன்றி அப்படின்னு சொல்லி இருந்தாரு. சோ அது என்ன, எதுக்காக அந்த நன்றி அப்படிங்கிறது வெளியில வருது அப்படின்னா, உங்களுக்கு கூட எல்லாம் கூட்டணி வச்சுக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன்,
என்ன நீ சப்போர்ட் பண்ணி பேசினேல, நான் வந்து உன் கூட கூட்டணி வச்சுக்க தயாரா இருக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு அக்னாலஜ்மெண்ட் தான். எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினவங்களுக்கு எல்லாம் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, சப்போர்ட் பண்ணி பேசின கட்சி தலைவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அதோடைய ஒரு மீனிங் வந்து இதுதான். விஜய் அவர்கள் அரசியல் தான் நடத்துறாரா, இல்ல வந்துட்டு இன்னுமே சினிமால தான் நடிச்சுக்கிட்டு இருக்காரா அப்படிங்கிறது வந்து இவர் இதையே வந்து சினிமா மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கார். மேற்கொண்டு கலவரத்தை தூண்டும் வகையில் பேசுகிறார், வெறுப்புணர்ச்சியை தூண்டும் வகையில் பேசுகிறார். அவர் சாதாரணமா போய் ஒரு சிஎம் வந்து என்னை பழி வாங்குறீங்களா அப்படின்னு கேட்கறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப தவறான ஒரு வார்த்தை. தாவைக்கா கட்சியில் இருக்கிற எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து அவர் கூட நிப்போம், அவரு சுத்தி சதி நடக்குது, நாங்க நிப்போம் அவரு கூட, நீங்க தான் சிஎம் ஆவறீங்க அடுத்து, ஆகட்டும் தப்பு கிடையாது, நீங்க சிஎம் இல்ல பிஎம்ஆ கூட ஆகுங்க, தவறே கிடையாது. அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் கூட இங்க ஏதாவது பிரச்சனை நடந்ததுன்னா இந்த மாதிரிதான் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாரு அப்படின்னா, அப்ப நீங்க யோசிக்கணும் இல்லையா, மக்களுக்கு ஒரு பிரச்சனை, தன்னை தேடி வந்தவர்கள், தன்னை நம்பி வந்தவர்கள், அவர்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுக்கே நீ ஓடி வந்து வேலை செய்யல அப்படின்னு சொன்னா, நாளைக்கு நீ சிஎம் ஆயிட்டேனா அப்போ வந்து மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா அந்த இடத்துல நீ எப்படி வந்து நின்னு மக்களுக்காக செய்வ வரப்போற தேர்தல்ல யாரு ஜெயிப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நான் இதுக்கு முன்னாடி சில வீடியோஸ் வந்து வெளியிட்டிருந்தேன். அதுலயும் வந்து நான் சொல்லியிருந்தேன், டிஎம்கேயோட வாக்கு வங்கி அப்படிங்கிறது அப்படியேதான் இருக்கு. இங்க சதறிக்கிட்டு இருக்கிறது ஏடிஎம்கேயோட வாக்கு வங்கி தான். சோ ஏடிஎம்கேயோட வாக்கு வங்கி சிதறிதான் பாஜகவும் ஏடிஎம்கேவும் கிட்டத்தட்ட ஒரே அளவு வாக்குகளை போன தேர்தல்ல வந்து எடுத்திருந்தாங்க. சோ அதே மாதிரி இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஏடிஎம்கே பாஜக இது ரெண்டா பிரிஞ்சிருக்காங்க, இந்த வாக்குகள் தான் வந்து சில வாக்குகள் வந்து தாவேகாக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேற்கொண்டு இளைஞர்கள் வந்து நிறைய அதுல சேர்ந்திருக்காங்க. ஆனா என்ன அப்படின்னா, தாவேகால இருக்கிற எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்கு, எத்தனை பேருக்கு ஓட்டு இல்ல அப்படிங்கிறது தெரியல. அதை தாண்டி வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். 9th படிக்கிற ஒரு பையன் கை ஃபுல்லா உடஞ்சு போய் கட்டு போட்டு ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்துருக்கான். இந்த கையிலயும் ஒரு அடிபட்டிருக்கு, சின்னதா இருக்கு இந்த கையில, இந்த கை ஃபுல்லாவே கட்டு போட்டிருக்காங்க. உட்காந்துருக்கான். அவனை வந்து பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எடுத்து அவனால பேசவே முடியல, முகத்தை ஃபுல்லா மறைச்சிருந்தாங்க. ஒரு மாதிரி பேசினான். என்ன ஒரு மாதிரி பேசுறானே அப்படின்னா, அந்த பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவன் வந்து சொல்றான், பேனர் மேல ஏறி கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். பேனர் மேல ஏன் ஏறின அப்படின்னு கேட்டா, விஜய பாக்குறதுக்கு தான் நான் ஏறினேன். அவரை வந்து அவங்க மாமா யாரோ கூட்டு போயிருக்காங்க. 2 பேருமே பேனர் மேல ஏறி 2 பேருமே கீழே விழுந்து அடிபட்டு 2 பேருமே இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. இந்த பையன் 9th படிக்கிற பையன். யோசிச்சு பாருங்க. ஃபேஸ்ல ஃபுல்லா வந்து ஒரு மாதிரி ஒயிட்டா தெரிஞ்சது, பிளர் பண்ணிருந்தாங்க, ஃபேஸ் ஃபுல்லா தெரியல. சோ ஃபுல்லாவே வந்துட்டு ஏதோ மருந்து அப்ளை பண்ணிருக்காங்களா, பேண்டேஜ் போட்டிருக்காங்களான்னு தெரியல. பேசுறது ஒரு மாதிரி பேசினா, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவன் பேனர் மேல ஏறி கீழே விழுந்திருக்கான். இவனை வந்து நிறைய பேர் மிதிச்சுட்டு போயிருக்காங்க, முகத்துல ஃபுல்லா மிதிச்சிருக்காங்க, அவனால பேச முடியல, முகமெல்லாம் வீங்கி இருக்கு. 9th படிக்கிற பையன். இது மாதிரி எத்தனை பசங்க பாதிக்கப்பட்டாங்களோ யாருக்கு தெரியும்? ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் சொல்லணும்ல? தலைவரா இருக்கிறவங்க நேர்ல போய் பார்த்து ஆறுதல் சொல்லணும், இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லணும். நிறைய விஷயங்கள் இருக்கு, அவர் நெறிப்படுத்த வேண்டிய விஷயங்கள். அவர் சொன்னாலும் மக்கள் கேட்கிற நிலைமையில இல்ல. அவங்க கட்சியில இருக்கிறவங்க யார் சொன்னா கேட்பாங்கன்றே தெரியல. அது கட்சியோட தலைவர் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கீங்க, போலீஸ் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கீங்க, பொதுமக்கள் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கீங்க, குடும்பத்துல இருக்கிறவங்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்கீங்க. யார் சொன்னாதான் நீங்க கேட்பீங்க அப்படிங்கறதுதான் எனக்கு வந்து மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. பார்க்கலாம் வருகிற நாட்களில் வந்து இவங்க எப்படி வந்து மக்களை வந்து சந்திக்கிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.